Join the triumph of the sky, where the jolly cause proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Hail the heaven-born Prince God, hail the Son of righteousness, light to life to all His reign, as the wind begins with wings. One release is glorified, one that battle, where one died, born to raise the sons of earth, born to give the sacred birth. Hark the herald angels sing, glory to the newborn King. Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy above, God and sinners reconciled. Joyful leadings and pride, join the triumph of the sky. With the jolly cause proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. சரி, பட்டன் ஈஸியா. நான் சாங் ரெடியாமா? கூட யாருன்னா விளையாட ஆடுறீங்களா? மாத்துறாரு காலி வச்சுக்கிறேன். யார் ஏன் Christmas வந்தாச்சு. மேசியா பிறந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஊரெங்கும் கொண்டாட்டம் தான். கவலைகள் எல்லாமே காற்றோடு போயாச்சு, என்னாலும் சந்தோஷம் தான். மேசியா பிறந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஊரெங்கும் கொண்டாட்டம் தான். கவலைகள் எல்லாமே காற்றோடு போயாச்சு, என்னாலும் சந்தோஷம் தான். போடு தாளம் போடு, ஆடு ஆட்டமாடு, ஆண்டவர் நமக்காய் பிறந்தார் என்று, ஆண்டவர் நமக்காய் பிறந்தார் என்று. போடு தாளம் போடு,
ஆடு ஆட்டமாடு ஆண்டவர் நமக்காய் பிறந்தாரன்றி ஆண்டவர் நமக்காய் பிறந்தாரன்றி பேசிய பொருந்தாச்சி கிறிஸ்துமஸ் வந்தாச்சி ஊரெங்கும் கொண்டாட்டந்தா கவலைகள் எல்லாமே காத்தோடு போயாச்சு என்னாலும் சந்தோஷம்தான் போச்சு சாபம் நீங்கி போச்சு இயேசு சாமி கொண்டதாலே இயேசு சாமி கொண்டதாலே பாவம் போய் போச்சு சாபம் நீங்கி போச்சு இயேசு சாமி கொண்டதாலே இயேசு சாமி கொண்டதாலே தேசிய பொருளாச்சி கிறிஸ்துமஸ் வந்தாச்சு ஊரெங்கும் கொண்டாட்டம் கவலைகள் எல்லாமே காத்தோடு போயாச்சு என்னாலும் சந்தோஷம்தான் ராஜா இயேசு ராஜா ரோஜா சரோனி ரோஜா பூமியிலிருந்து மலர்ந்ததையா பூமியிலிருந்து மலர்ந்ததையா ராஜா இயேசு ராஜா ரோஜா சரோனி ரோஜா பூமியிலிருந்து மலர்ந்ததையா பூமியிலிருந்து மலர்ந்ததையா பேசிய பிறந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு ஊரெங்கும் கொண்டாட்டந்தா கவலைகள் எல்லாமே காத்தோடு போயாச்சு என்னாலும் சந்தோஷம்தான் பேசிய பிறந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு ஊரெங்கும் கொண்டாட்டந்தா கவலைகள் எல்லாமே காத்தோடு போயாச்சு என்னாலும் சந்தோஷம்தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இங்க வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மச்சான் எனக்காக தான் நான் வாழ்கிறேன்.
என்ன சிந்தி விட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எதையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை வேரோட அழிச்சாரு கைது என்ன சிந்தி விட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எதையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை வேரோட அழிச்சாரு Masse, 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 silverina masse. Yesu, Yesu, yenduire noche. Masse, masse, silverina masse. Yesu, Yesu, yenduire noche. மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்றேன்? பரலோக தேவன் பார்ப்பிருந்தார் புகழுண்டார் புகழை உலகில் அவர் பேர் கேட்டிட இடையும் மகிமை 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 இருந்தார் 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 மகிமை மகிமை Excuse me, boss. நல்ல கை தம்பி கொடுங்க. தனியா இருக்கிறாங்க பயப்படுவாங்கன்னு பார்த்தேன். தைரியமா அவன் முன்னாடியே நீங்களாம் முடியாது முடியாது. நீங்க ஒரு சின்ன பொண்ணு உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினா நல்லா கை தட்டலாமா? சரி, ஒரு நிமிஷம் நம்ம எழுந்திருக்கலாமா? கொஞ்சம் நேரம் கத்தரை ஆராதிச்சுட்டு யாரும் சந்தேகப்பட வேணாம். சரியான நேரத்துக்கு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம். அவங்களுக்கு நன்மையை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிச்சு சொல்லுங்க. நம்ம கொஞ்ச நேரம் தேவாதி தேவனை அந்த பாலகனாய் பார்க்கல, ரட்சகராய் பார்க்கல, இப்போ யாரு மேசியாவும் பார்க்கல, இப்போ யாரை பார்க்குறோம்? நியாயாதிபதியாய் பார்க்குறோம். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மைக்கை போல பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வரவழைப்பட்டு யாரும் மொபைல் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம கத்தரை நோக்கி பார்த்து நான் உங்களுக்கு வாழ்த்துதல் செய்தி சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மேய்க்கத்தான் பிறந்தார். இது மாத்திரம் சொல்லலாமா? ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் தேவன் ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இந்த ஆனந்தமானது இந்த ஆனந்தம் நம்மளை மேன்மையா கொண்டு போகும். தற்காலமாய் ஏற்படுகிறது நம்மளை மேன்மை கொண்டு வராது. இந்த ஆனந்தம் நம்மளை மேன்மைக்குள்ள கொண்டு போகும். ஆனந்தம் ஆனந்தமே எல்லாரும் அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. எல்லாரும் இயேசுவே இயேசுவே என்ற காலத்தில் என்னை வைத்த என்னை வைத்தவரே இன்னும் உயர்வு தேடும் பரவாயில்ல. உண்மை அல்லாத பூமியில் யாரையும் சிருஷ்டித்த தேவனை சொல்லி ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடினதே. உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். இயேசுவே என்ற நாமத்திலே, இயேசுவே என்ற நாமத்திலே, என்ற நம்புள்ள ஆண்டவர் இயேசுவே நாமத்தை ஆமென் ஆமென். என்ற நம்புள்ள ஆண்டவர் உம்மை போல் தெய்வம் நீரே. அவன் எத்தனை பேர் அவர் சொல்ல முடியுது? ஆனந்தமே எனக்குள்ள பகலிலும் பாடிடுமே. ஆனந்தம் அல்லும் பகலிலும் பாடிடுமே. இயேசுவே என்ற நாமத்திலே, இயேசுவே என்ற நாமத்திலே, என்றும் ஆனந்தம் இயேசுவர் தருகிறார். ஆமென் ஆமென். டிசம்பர் 25ஆம் தேதி மாத்திரமல்ல, தலையானது எத்தனை பேருக்கு வேண்டும்? இந்த மாலை வேளையில
அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே என்றோ அங்குவே தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லவே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆரோக்கியமே உம்மை துதிப்பே 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 இழப்பே Hallelujah, 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 hallelujah. கண்மலையாம் பிளந்து வானம் தீரிலே கர்த்தாவே முன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ சிஸ்டர் பள்ளத்தாக்கிலோ தம்பி தங்கச்சி மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எங்கள் வேதாகியே ஜீவநதியே இவர் வற்றாத நதி எத்தனை பேருக்கு வேண்டும் ஊற்று தண்ணீரே எங்கள் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அவர் பயபக்திக்குரியவர் follow me ஆவியே இங்க பார்க்காத ஆவியே இடமசை என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரு அமிர்தம் ஆவியானவரே இந்த இடமசை என் உள்ளம் நிரம்ப அவர் கூட்டாதான் வருவார் உனக்குள்ள அப்பதான் வருவார் ஹalleluya 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 அவர் ரொம்ப மென்மையானவர் உன் நாட்டு காரியங்கள் எல்லாம் அவர் மாற்றுவார் உன்னால விட முடியாததெல்லாம் அவர் விட பண்ணுவார் உன்னால வெறுக்க முடியாததெல்லாம் அவர் வெறுக்க பண்ணுவார் அவர் உனக்கு போதுமானவர் அவர் உனக்கு ரட்சகர் அவர் உனக்கு மேசியா அப்படியா கத்த நல்லவர் நம்ம முடிச்சு நாம ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்போ உங்களுடைய இருக்கிற இடத்துல அழகா அமர்ந்துட்டீங்க அதுக்காக இப்போ கலையிலேயே சொல்லுங்க. கொஞ்சம் கூட அசையாம கரெக்டா உட்காந்துக்கிட்டு பாருங்க. அப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா எப்போ உட்கார்ந்து சொல்ல போறேன்னு இருந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு இந்த மாலை வேளையில நம்ம இந்த நாளில் எதற்காக நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம், எதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு முன்ன காணப்படுகிறது இந்த பந்தி, இந்த அன்பின் பந்தி, அன்பின் விருந்து, இதெல்லாம் எதற்காக? யாரா வந்து சொல்லுங்க.
ஒருவேளை மறந்துட்டீங்களா இந்த நம்ம புறப்படுற நேரத்தில்னு கொஞ்சம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திடலாம். எதற்காக இதெல்லாம்? இந்த நிகழ்வு எதற்காக? நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டது எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கொண்டாடி முடிச்சாச்சு. சூரியன் அஸ்தமித்து சூரியன் என்ன பண்ணிடுச்சு? மறைஞ்சிடுச்சு. இப்போ நாளைக்கு கிறிஸ்துமஸ்னா அந்த புத்துணர்ச்சி வராது. இதோட அடுத்த டிசம்பர் 25 தான் வரும். அப்படிதானே? நான் சொல்லுகிற இந்த மாலை வேளையில தேவ பிள்ளைகளை அறிந்தவர்கள் இருக்கலாம், அறியாதவர்கள் இருக்கலாம். எனக்கு இயேசுவை பிடிக்காது, அறவை பிடிக்காதுன்றவங்களும் இருக்கலாம். நல்லது, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாட்களில் நானும் இந்த இயேசு நமக்கு எனக்கு வேண்டாம் என்று என் மனைவியோடு நான் தர்க்கம் பண்ணினவன். இன்றைக்கு அந்த இயேசுவோடு நான் 30 வருஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. 30 வருஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு 55 வயது ஆகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 21 வயதுல நான் கண்டமானேன். 22 வயதுல எனக்கு திருமணமாச்சு. மறுபடியும் செத்தவனா மாறினேன். 29 வயதுல என் வாழ்க்கையில இயேசு வந்தார். 54 வயது வரல இயேசுவை நான் விடாம தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கட்டாயமா யாருக்குள்ள வரமாட்டார். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனத்தை காமிச்சு நான் நிறைவு செய்ய போகிறேன். இயேசு யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார். அல்லேலூயா. இயேசு யாருக்குள்ள கட்டாயமாலாம் வரமாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டவர் இந்த பிறப்பை நாம் இந்த நாளில் ரொம்ப மகிழ்ச்சியோட நாம உலகமே கொண்டாடிச்சு நாமும் கொண்டாடணும். ஒருவர் பார்க்க முடிஞ்சது இந்த தருணத்துல. அதனால இந்த வேளையில உங்களுக்காக இயேசு எப்படியாப்பட்டவர்? யாரும் வந்து சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, மௌனமா இருக்காங்க. இயேசு எப்படியாப்பட்டவர்? ஓகே. அப்புறம் சரி, இந்த அன்பானவரும் சொல்லிட்டாங்க. இங்க வசனத்தை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை பத்தி இன்னும் அநேக என்ன பண்ணலாம், அநேக தாட்ஸ் சொல்லலாம். ஆனாலும் இப்ப இருக்கிற நேரத்துல இயேசு எப்படியாப்பட்டவர்? அன்பானவர். யோவான் சுவிசேஷம் ஒரு வசனத்தை வாசிங்க யாருன்னா வேகமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒத்துழைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவு செய்வோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே நல்லா கவனிக்கணும் பிரதர் சிஸ்டர். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் எக்ஸெட்ரா. இந்த அன்புக்கு அளவு கிடையாது. அல்லேலூயா. உங்க அன்புக்கு அளவு இருக்குது. சொல்லி கொண்டிருக்கிற என் அன்புக்கோட அளவு உண்டு. புரியுதுங்களா? ஆனா தேவனுடைய உலகத்தின் அன்புக்கும் அளவு இருக்குது. தேவனுடைய அன்புக்கு அளவே இல்லை. இதை நீங்கள் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவர் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பிள்ளையை தந்து என்ன கூறினாரா? அன்பு கூறினார். அருமையான தாயார் சாந்தியம்மா சொன்னாங்க, அவர் அன்பான தேவன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நோக்கத்தை எந்த சூழ்நிலையும் மாத்திக்க மாட்டார். அவர் அன்பானவர், அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், ரட்சிக்கிறவர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை போகட்டும். அப்ப இந்த அன்பான தேவன் எப்படி என்ன செய்கிறார்? அவரை தந்து நம்மிடத்துல என்ன பண்ண உலகத்துக்கே அன்பு கூர்ந்த அந்த தெய்வத்தை நாம எப்படியாய் நாம் என்ன பண்றோம்? முக்கியப்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில. இல்லை, இந்த இளைய வயதுல என்னால முக்கியப்படுத்த முடியாது. நான் இளைய வயதை தாண்டின பிறகுதான் யோசித்தேன், இந்த வயதுல என்னத்தை நம்ம செய்ய முடியும்? இளைய வயது என்ன பண்ணிட்டோம்? கடந்து வந்துட்டோமே. இப்போ உட்காந்து என்ன பண்ண முடியல, சடனா எழுந்துக்க முடியல, எழுந்தா வேகமா நடக்க முடியல. அப்ப இது என்னது? இது காலத்தின் சூழ்நிலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு மாறா ஒண்ணும் கிடையாது. எப்படி சூரியன் இங்க தொடங்கி இங்க போய் நிறைவாகுதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளை அப்ப என் வாழ்க்கையிலையும் நான் நினைச்சது உண்டு. இந்த இயேசுவை நம்ம எவ்வளவு நாட்களாய் விட்டுட்டோமே. என் வாழ்க்கையில 22 வருஷம் இயேசுவை விட்டுட்டேன். 23, 24 வயதுல தான் எனக்கு 21ல மேரேஜ் ஆச்சு. 3 ஆண் மகன். அல்லேலூயா. ஒரு மகன் காலமானான். இன்னும் 2 மகன். ஒருவன் ஆரோன், ஒருவன் இங்க இருக்கிற கீபோர்டு வாசிக்கிற அறிந்து எடுக்கிற எசேக்கியேல். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல நான் கடந்து வரும்போதுதான் இதை யோசிக்க முடிந்தது. நான் என்ன நாள விட்டுட்டேன்?
அந்த வாலிப நாளை விட்டுட்டேன். கவனிக்க பிரியமானவர்களே, நான் முடிக்க போகிறேன். ஏதோ நான் இங்கே இருக்கிற நீங்கள் டைரக்ஷன் பண்ணதுக்கு நான் பேசிக்கிறேன் இல்லை, உங்களுக்கு பேசுறதுக்கு தான் இவ்வளோ பிரயாசத்தோடு வந்திருக்கேன். சொல்லுங்கள் இல்லையா? இதெல்லாம் கலைஞ்சிடும். இதெல்லாம் நீங்களே கூட எடுத்து பத்திரமா அடுத்த வருஷத்துக்கு வைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தான் இயேசுக்கு தேவை. சொல்லுங்கள் இல்லையா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவன் அன்பா இருக்கிறார். இப்போ 2 வசனத்தை காமிச்சு நான் நிறைவு செய்கிறேன். டக்குன்னு வாசிங்க. தேவன் அன்பா இருக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணோம், அந்த தாட்ஸை எடுத்துட்டோம். அப்போ எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அத்தியாயம் அதனுடைய 8ஆம் வசனம். 1 யோவான் 4:8. சீக்கிரமாக. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் பக்கத்துல பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் சந்தோஷமா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப இந்த நேரம் வந்தவுடனே எல்லாரும் அப்படியே கொஞ்சம் துக்கமான மாதிரி தெரியுது. அப்படி விடக்கூடாது. நீங்க சொல்லுங்க, இது தூங்குற நேரமா? நம்முடைய நேரம் இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிற நேரம். சொல்லுங்க இல்லையா? மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் வாலிங் வைங்க. உங்ககிட்ட தான். அன்பில்லாதவன் தேவனை அறியா. தேவன் எப்படி இருக்கிறார்னா இதுல இல்ல, இங்க காணுகிற அதுல இல்ல, எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாவே இருக்கிறார். அப்போ அன்பில்லாதவன் தேவன் என்ன பண்ண முடியாது, ஒரு காலமும் அறிய முடியாது. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள வரலாம், பல வருஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், புரிதுக்கலாம், நல்ல நல்ல பேரை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதுக்கு எதிராக ஒன்றும் கிடையாது. நான் ஆனா தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் அன்பா இருக்கிறார். இந்த அன்பை நம்ம உலகத்துல பார்க்க முடியாது, நம்முடைய உறவுகளை பார்க்க முடியாது, நம்முடைய நண்பர்களுக்குள்ள பார்க்க முடியாது. அந்த அன்புக்கெல்லாம் என்ன உண்டு? முடிவு உண்டு. நான் சொல்லுகிற இயேசுவின் அன்புக்கு முடிவு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா அன்புக்கும் வேதம் சொல்லுது, எல்லா அன்பும் மாயமான அன்பு, அதுக்கு நிறைவு உண்டு. ஆனா நான் சொல்லுகிறது இயேசுவின் அன்புக்கு நிறைவே கிடையாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவன் என்ன பண்ண முடியாது, ஒரு காலமும் அறிய முடியாது, அவரோட இருக்க முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தவன் என்ன பண்ணாரு, அது கூட இயேசுவை கொடுத்து, கூட கேக்கு கொடுத்து, வஸ்திரங்களை கொடுக்கல. பிதா எப்படி கொடுத்தாரு? இயேசுவை கொடுத்து. நான் யோவான் 3:16 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இயேசுவை, தன்னுடைய குமாரனை இயேசுவை கொடுத்து என்ன பண்ணாரு, உலகத்தில் இவ்வளவு அன்பு கொண்டார். எவ்வளவு 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 பரப்பளவு வச்சுக்கலாம்? இந்த அளவு வச்சுக்கலாமா? இல்ல. அவர் உலகத்துல இயேசுவை தந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற அத்தனை தீர்க்க தரிசி சொன்ன பிறகுதான் அவர் பெத்லகேம்ல, ஊட்டியில பிறந்தாருன்னா நம்புவீங்களா நீங்க? எல்லாம் குளிர்காலம் தானே, நம்ப மாட்டீங்க இல்லையா? அப்போ அவர் பெத்லகேம்ல என்ன பண்ணாரு, கன்னியின் வயிற்றிலே இயேசு தோன்றினார். சொல்லுங்க இல்லையா? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறக்கல என் ஆண்டவர். எங்க கொடுத்தாரு? 3:16 மறந்துடாதீங்க. யோசேப்பு மரியாளுக்கு பிறக்கல. நான் யாருக்கு பிறந்தேன்? எங்க அப்பா கணேசன், எங்க அம்மா அமர்ந்தோம், இவங்களுக்கு பிறந்தேன் நான். இது எந்த காலத்திலையும் மாறாது. ஆனா என் இயேசு ஆவியில பிறந்தார். சொல்லுங்களேலோயா. உன்னதத்திலிருந்து அவர் என்ன பண்ணாரு, உன்னதத்திலிருந்து அந்த கண்ணின் வயிற்றுல தோன்றினார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இதான் சத்தியம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அந்த இடத்துல ஒரு வெள்ளம் வந்தது. இது உன்னுடைய மனைவி கர்ப்பத்தில் இருக்குது, பரிசுத்தமானது. அல்லேலூயா. இதை என்ன பண்ணாத, நீ அவாய்ட் பண்ணாத, இதை அணைத்துக் கொள்ள என்று சொல்லி அந்த பரலோகத்திலிருந்து அந்த யோசேப்புக்கு ஒரு தூது வந்தது. அந்த தூது வந்த பிறகு மரியாளை அவன் சேர்த்துக் கொண்டான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? தூதன் வந்து மரியாளுக்கு வார்த்தைகளை சொல்லும் போது, நமக்கு வார்த்தைகள் எப்படி சொல்லுவாங்க? பரவாயில்ல, நல்ல உயர்வு கிடைச்சிருக்குது, நல்ல மேன்மை கிடைச்சிருக்கு, வீடு கட்டிட்டு, கார் வாங்கிட்டு, மேரேஜ் பண்ணிட்டு, பிள்ளைகளை பெற்றுட்டேன்னு சொல்லி நம்மளை வாழ்த்துவாங்க. ஆனா இந்த மரியா கன்னியா இருக்கிற மரியாளை தூதன் வாழ்த்துனது எப்படி தெரியுமா?
நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்லுங்க அல்லேலூயா. என்றைக்கு சொன்னது தேவன் என்ன பண்ணார்? தம்முடைய குமாரனை என்ன பண்ணார்? உலகத்துக்கு கொடுத்தார், கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அகில உலகத்துக்கு 150 கோடியோ அது எத்தனை கோடி மக்களுக்கோ அவர் என்ன பண்ணார்? பிதா தன்னுடைய மகனை கொடுத்தார். கொடுத்து என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். அப்ப நல்ல கவனிங்க, நான் நிறைவு செய்கிறேன். அன்பு இல்லாதவன் ஒரு காலமும் தேவனை அறிய முடியாது. சொல்லி கொண்டு இருக்கிற என்ன, நீ என் காலை மெரிச்சு பாரு, என்னை அடிச்சு பாரு, யோசிப்பேன். ஆனா இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன 24 வருஷத்துக்கு முன்ன காலம் மெரிச்சாலும் என்னை மறைச்சு பார்த்தாலும் என்னால் இருக்க முடியாது. சும்மா உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த அன்பு உங்களுக்குள்ள சேட் பண்ணும்போது நிச்சயமா நீங்கள் அநேகர் இடத்துல அன்பா இருப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் உங்களோடு அன்பா இருப்பார். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வடிவை காமிக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். லவஸ் அன்பு. குறிப்பிட்ட நாள் இப்படி தள்ளாடும் போதெல்லாம் என் காதலின்னு சொல்லுவானா? அல்லேலூயா. கொம்பு வச்சிருக்கும் போது இது என் லவஸ்ன்னு சொல்ல முடியுமா? இந்த வயது வரலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 20, 25, 25 இல்ல எந்த வயதுல நீங்க திருமணம் பண்றீங்களா? சும்மா ஒரு ஸ்கிட்டு அவங்கள நீங்க இந்த வயது வரலாம் என் லவஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு அன்பானவர்களை, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அப்போ அன்பு இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? தேவனை அறிய முடியாது. சும்மா சொல்லி கொண்டு இருக்கலாம் என்னோட இருக்கிறார். ஏன்னா அவர் அன்புக்கு பாத்திரமானவர். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அத்தியாயம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் நல்லா கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். பிதா எப்படி தேவனை இயேசுவை உலகத்தில் எப்படி கொடுத்தாரு? சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துட்டு நான் சொன்னார் இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவனுக்கு இன்றைக்கு கணக்கு வச்சா எத்தனை வயது? நீங்களே கணக்கு போட்டுருங்க. இன்றைக்கு கணக்கு வச்சா கிமு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் நல்லா யோசித்து பாருங்க. 100 வயது கொண்டாடி இருப்பாங்க, 110 கூட கொண்டாடி இருப்பாங்க. 200 கொண்டாடுறது உங்களை பார்த்துக்கிறீங்களா? இல்லை. இவர் எவ்வளோ கொண்டாடுறோம்? நம்ம நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அன்பு பாருங்க, பெரிய அன்பு. இந்த அன்பு இல்லை, இந்த அன்பை நீ மிஸ் பண்ணியிருப்பீனா, இந்த அன்பை நீ வேதனைப்படுத்தியிருப்பீனா, இந்த அன்பை நீ உசாதனப்படுத்தியிருப்பீனா, இந்த மாலை வேளையில இந்த அன்பை என்ன பண்ணு நீ அணிந்து கொள்ளுக. சகோதரனே, சகோதரியே, மகனே, கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அன்பு இல்லாதவன் அழகு உள்ளவன் தேவனை அறிய முடியாது, அழகு இல்லாதவன் அறிய முடியாது, அன்பு உள்ளவன் அறியலாம். அப்படியா? தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் செய்கிறார். தேவன் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்காக நம்ம அதில் இருக்கிற சாந்தியம் வச்சவர்கள் இது பிள்ளைங்களுக்குள்ள நல்ல பதிவாகி அடுத்த ஆண்டு வரும்போது பெரிய நன்மையோடு இந்த பிள்ளைகள் அநேகரை கொண்டு வரணும். ஜெபிப்போம். சோதரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. சோதரம் அல்லேலூயா. சோதரம் அப்பா, மாலை வேலைக்காக நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றி. சோதரம் அப்பா. இந்த ஆண்டவரே 22வது ஆண்டு அப்பா, இந்த 25ஆம் அப்பா 12ஆம் மாதம் 25ஆம் தேதி கூட ஆண்டவரே அப்பா சோதரம் அப்பா கிறிஸ்துமஸ் சிறப்பின் நற்செய்தி முன்னிட்டு ஆண்டவரே சோதரம் அப்பா, இந்த ஆலயத்தில் பிள்ளைகள் எல்லாம் கூடி ஆண்டவரே வருடத்தோடு வருகிற பிள்ளைகள் இந்த ஆண்டினை கூட்டி சேர்த்து அதற்காக சோதரம் அப்பா, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே சோதரம் அப்பா. அப்பா சோதரம் அன்பில்லாத தேவனை அறியான் என்று வேதத்தில் ஆவசிக்கிறமே. தேவன் அன்பா இருக்கிறேன் என்று வார்த்தை கொடுத்தே சோதரம் அப்பா. நீ பலவா அன்பு கூர்ந்து ஆண்டவரே சோதர உலகத்தில் ஒரே பேரனாகிய உன் குமாரன் இந்த எங்களுக்கு தந்தறிய தேவனே மக்கள் சோதரம் அப்பா. இந்த அன்பை குறித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ள அப்பா தேவ ஆசனம் ஆண்டவரே கிரியை செய்யணும் அப்பா. அன்புள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வளர வாழ கர்த்தாவே சோதரம் உதவி செய்யுங்கப்பா. அப்ப ஒரு சகோதர அன்பினால்
அன்பினாலும் தாய் அன்பினாலும் ஆண்டவரே சோதரம் தகப்பன் அன்பினாலும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை நண்பர்களுக்குள்ள கர்த்தாவே சோதரம் பிள்ளைகள் வளர கிருபை செய்ய விசேஷமா உண்மையில் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளா சுத்துக்கிறோம் அப்பா. அப்பா சோதரம் அன்பில்லாத தேவன் அறியான்னு சொல்றோம் அப்பா. தேவன் மேல் அன்பு வைக்கிற பிள்ளைகளா சோதரம் நற்காரியம் செய்கிற பிள்ளைகளா அப்பா சோதரம் அப்பா. நலமானதை யோசிக்கிற பிள்ளைகளா மாற்றும் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிற அசிவு தாயின் கருவிலே கண்டு கொண்டு பிள்ளைகளை மட்டமா நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து எத்தனையோ ஆண்டவரே தீங்குங்கள் அப்பா சோதரம் மோசங்கள் அப்பா சோதரா மாம்ச கிரியைகள் என்று கத்த உலக இச்சை அப்பா பாவங்கள் அப்பா சூழ்ந்து இருந்த போதும் அப்பா சோதர யோசப்பா போல பார்க்க பயந்து விலகி வாழ்ந்ததை நீ அறிந்திருக்கிறேன். இனிய ஆண்டவரே பரிசுத்தத்துல இந்த பிள்ளைகள் வாழ தேவ பயத்துல வாழ தேவ அன்பில வளர கர்த்தாவே கிருபை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற இன்னும் அநேக பிள்ளைகள் அப்பா வருகிற ஆண்டப்பா தாயார் சொன்னாங்க வர அப்பா அப்பா குறைந்தே போகிற பிள்ளைகள் குறைந்து போகிறார்கள் என்று கர்த்தாவே சோதரமையா அப்பா விட்ட பிள்ளைகள்லாம் மீண்டும் அந்த ஆண்டுல அப்பா சோதரம் வருகிற ஆண்டுல கூடி வர கிருபை செய்வீராக. அந்த பிள்ளைகளை மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மனதார ஆசீர்வதிக்க முன்குறித்து தாயும் தகப்பனம் இதுக்கு பிரயாசப்பட்டு வருடந்தோறும் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்த்து கோழி தன் குஞ்சியை சேர்ப்பது போல கூட்டி சேர்த்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா சோதரமா வயிற்றுக்கு அடையல் பசிக்கு ஆகாரத்தையும் ஆத்மாவுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவே சோதரமாப்பா. இந்த பிள்ளைகளை இன்னும் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே சோதரமாப்பா. இருக்கிற தாயாரும் தகப்பனார் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேலையில கொடுத்து செய்தி புரியல கூட ஆசீர்வதிப்பீராக. வந்த கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேலையில கூட இந்த பிள்ளைகளை அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற மீந்த ஒரு விசை கர்த்தாவே சூழ்ந்து உன் அன்பில வளர தேவ பாதுகாப்புல தேவ கிருபை என்று பிள்ளைகளோடு சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. வருகிற ஆண்டு இன்னும் சாட்சியுள்ள பிள்ளைகளை வர கிருபை செய்வீராக. விசேஷமா சாமி கூட வந்ததுக்காக நம்ம மனதார நன்றி சொல்லுகிற கர்த்தாவே சூத்திரம் ஐயா. அந்த பிள்ளை கூட வருந்தோற கர்த்தாவே கடவுள் வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். ஒரு சின்ன ஒரு பிரகாரமா சிம்பிளா இருந்தாலும் தேவனுடைய அன்பினால் நம்ம ஒரு சேர்த்து நம்ம நாமலாம் வந்ததல்ல, அவருடைய திட்டம் அவருடைய பிளான் எல்லாருமே கொண்டு வந்து சின்ன ஜப குடுக்கை இந்த விழாவை சிறப்பித்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியில முடிவு ஜிபி பேஸ் வந்து யாராவது ஒருத்தர் பெரியவங்க இருப்பாங்க. அதுக்குள்ளதாங்க சின்ன பிள்ளைங்க அவங்களோட கூட சேர்ந்து நீங்கள் அதை சந்தோஷப்படுத்தலாம். எல்லாத்துமாவே அத்தனை சோதரி எல்லாரும் கண்களை மூடி தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த கடைசியை எல்லாருக்கும் தெரியும் சொல்லுங்க. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நீங்களும் ஒருத்தர் கையை குலுக்கி எழுந்துக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் இந்த நிகழ்ச்சி முடியட்டும். கையை குலுக்கி எல்லாம் வாழ்த்து சொல்லிக்கங்க. சந்தோஷமா எல்லாம் சந்தோஷமா ஒருத்தர் உங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஒருவேளை புதிய ஆண்டுல கூட நீங்க பார்க்க முடியலன்னா உங்களோட அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் கூட நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். பணமோ காசோ இல்லை, இருதயத்தில் இருக்கிற அன்பு விலையேறப்பட்டது. பண காசை காட்டிலும் இருதயத்திலிருந்து உள்ளத்தில் இருக்கிற அன்போடு கூட நம்ம சொல்கின்றதான அந்த வாழ்த்துக்கள் பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற அன்பினால் நான் உங்கள் எல்லாவரையும் இயேசுவின் நாமத்தில் புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, செழிப்பான ஆண்டாக, சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் இயேசுவின் அன்பில் உங்களை இன்னும் புதிய ஆண்டில் பலப்படுத்தும்படியாக அடுத்த ஆண்டு உங்களை பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த பதவியில் உயர்ந்த காரியத்தில் உங்களை நான் பார்க்கணும் விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிறவங்க என்றைக்கையும் பெருகணும் இருக்கணும். நேற்று நானும் ஐயாவும் காரில் போகும்போது பயங்கர டிராஃபிக்னா கொஞ்சம் அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு 50 பைக்கு போகுது. ஒரு செகண்டுக்கு ஒரு 50 பைக்கு போகுது. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் பழுகி என்ன பண்ணாரு சொன்ன ரேசு பெருகிட்டு இருக்காங்க. எங்க இந்தியாவில் தான் பழுகி பெருகுங்கள் அங்க சொன்னது இன்னைக்கு இந்தியாவுக்கு தான் பொருந்தும். ஒரு செகண்ட் கூட
நின்று போகவே முடியல. ஒரு சின்ன ஸ்ட்ரீட்ல கூட கிராஸ் பண்ண அவ்வளோ கஷ்டம். அப்படி பழகி பெருகிக்கிட்டே இருக்காங்க. இங்கே மட்டும் பெருக மாட்டேங்குது, தேஞ்சிக்கிட்டே வருது. என்னன்னு தெரியல. அடுத்த ஆண்டு எப்படின்னு தெரியல. கர்த்தர் நமக்கு ஜீவனை ஆயுசையும் கூட்டி கொடுப்பாரானால் சிறப்பாக செய்யலாம். அப்படி கர்த்தர் எங்களுக்கு பலவீனமாக ஆகிட்டாருன்னா நீங்கள்லாம் வந்து எங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுத்திட்டு போங்க, நின்றுடாதீங்க. நிறைய பேரை காணல, நான் நிறைய பேரை எதிர்பார்த்தேன். எல்லாரும் இந்த ஒரு வாரத்தில் எனக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த பழைய பிள்ளைங்க, இந்த பிள்ளை வரும் அந்த பிள்ளை வரும் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஆனால் வந்தவர்களுக்கான சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு சாமி பார்த்தது தான். ஏன்னா அவளை குறித்து ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப இருந்தது. அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் பாபுவை நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெங்களூர் போனாரு, அப்படியே ஃப்ளைட்டில் பார்த்துட்டு போல ஃபாரினுக்கு அப்படின்னு தான் நினச்சேன். பரவாயில்ல. அதே போல் பவித்ராவை குறித்து ஒரு மாதமாக எனக்கு போயிருக்காங்கல்ல, ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டில் கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. அந்த பிள்ளையோட குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது தெரியலையே ஆண்டவர். ஏன்னா எப்பவுமே ஃபோன் பண்ணுவான், இல்லை நான் பண்ணுவேன், தெரிஞ்சுக்கிட்டே உங்களை பற்றி சிலரை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவருக்கு நான் தெரியலையேன்னு ரொம்ப கவலையாக இருந்தது. வரவும் இல்லை. இன்னைக்கு வந்ததும் ரொம்ப லேட்டு. காலையில் ஆஜராகிடுவாங்க, வரவும் இல்லை. அதனால கத்துறவங்களுக்கு நான் ரெடியாகிட்டீங்கம்மா. ஆகவே உங்களை எல்லாரும் நம்பிக்கைமா எங்கள் பாஸ்ட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் வந்து எங்களுக்கு எந்த நேரத்தில் நான் கூட்ட வச்சு கூட்டாலும் வந்துடுவாரு. 12 மணிக்கு கூட்டா கூட அப்படியே ஒரு பாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ சர்ச்சில் மட்டும் இல்லை, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் உள்ள இருந்தாலும் டைமிங்கெல்லாம் பார்க்கறதில்ல. நான் 12 மணிக்கு கூட்ட கூட ஓடி வருவாரு. என்ன காரணம் சஜனாவுக்கு தான் ரொம்ப குடும்ப பாஸ்டராக இருக்கிறாரு. அதனால இப்படி ஒரு நல்ல ஊழியக்காரரை உதவியாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அவரை நான் ஒரு ஊழியக்காரர் தான் மதிக்கிற வழியா வேலை வாங்கணும்ன்ற மற்றவங்களே நான் திட்டுவேன். பாஸ்டர் நினச்சிங்களா ஒரு இடத்தை கொடுக்கணும்னு. ஆனாலும் அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்குறார். அதே போல் லாசரு எங்களுக்கு எல்லா வாரமும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு வந்து இங்கே கஷ்டப்பட்டு கரெக்ட் இருக்குதோ இல்லையோ, மைக் சரியாக இருக்குதோ இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணி மியூசிக்கை சரி பண்ணி பார்த்து நாங்கள் பாடுற மோசமான பாட்டாக இருந்தாலும் நல்ல பாட்டாக இருந்தாலும் அதெல்லாம் அழகுப்படுத்தி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நல்லா போட்டுவார். நிச்சயமாகவே நான் ஆசைக்காக ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன்னா இவ்வளோ பிள்ளைங்க ஊழியக்கார பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லை விசுவாசி பிள்ளைங்களா இருக்கட்டும், அப்பா சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இல்லை, ஒரு நல்ல கீழ்படுகிற ஒரு தகப்பல் கீழ்படுகிற ஒரு பிள்ளை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க சொல்லணும். அதனால நான் கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். வேலையில் கர்த்தரை மேலும் உயர்வை தருவராக. நம்ம பாடலை பாடும் பொழுது சின்ன பிள்ளைங்களாம் வந்து கூட சேர்ந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா எல்லாமே இது சின்ன பிள்ளைங்க தான். Dashing through the snow in a one-horse open sleigh, over the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing our sleighing songs tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one-horse open sleigh! Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one-horse open sleigh! Now the ground is wide,
songs we sing, over the fields we go, laughing on the way. Bells on hotel ring, making spirits bright. What fun it is to ride and sing those sleigh songs tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is dry, go as far you're young. Sing the bells tonight, sing the sleighing song. Get the hotel bay to 40 forest speed, and you should turn right up and start the road victory. Oh, jingle bells, jingle all the way. Oh, the fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, the fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. Over the fields we go, laughing on the way. Bells on hotel ring, making spirits bright. What fun it is to ride and sing those sleighing songs tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே எங்கும் சந்தோஷம். Let's dance and sing for Jesus with Christmas Tata. Cattle bounceலே தூங்காம போனோவே, மூணு பாட்டு பாடி கூட கதவு திறக்கலையே. பாடி பிஸ்கெட் மிக்சர் பாக்கெட்டும் திரும்ப கொடுத்ததாலே பயிரும் கேட்கலையே. Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தானா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த வயசான காலத்துல எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? ஓட்டினதாலே பயணம் விழுந்தது. வெள்ளத்தாலே டான்ஸ் ஆடினது. எங்கும் சந்தோஷம். என்னங்க சந்தோஷம் நினைக்கிறீங்களா? Super.